Taste the Daily. பொங்கல் பண்டிகையை கொண்டாட வெளியூர் செல்பவர்களுக்கு உரிய ஏற்பாடு செய்து தராத சிவசங்கரின் போக்குவரத்து துறையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்லும் லட்சக்கணக்கான பயணிகளால் பேருந்துகளிலும் ரயில்களிலும் நெடுஞ்சாலைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. வெளியூர் செல்லும் பயணிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லை. ஆம்னி பேருந்துகளிலோ கட்டணம் என்ற பெயரில் பகல் கொள்ளை நடக்கிறது. இப்படி பல வகையிலும் அவதிப்பட்ட பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முறையாக பராமரிக்கப்படாத கழிப்பறைகள், செயல்படாத ஏடிஎம்களால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதை கண்ட பொதுமக்கள் இந்த திராவிட மாடல் அரசு அமைந்ததிலிருந்து ஒவ்வொரு முறையும் பண்டிகை காலங்களில் ஊருக்கு செல்வதென்றால் பெரும் அவதியடைய நேர்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். பொங்கல் விடுமுறையொட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்ததால் முன்பதிவு செய்யாத பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். முன்பதிவு செய்யப்படாத பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெளி மாவட்டங்களுக்கு செல்ல கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக கூறும் விளம்பரமாடல் திமுக அரசு பயணிகளின் நலனில் அக்கறையின்றி வெற்றி விளம்பரத்திற்காக செயல்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். மூணு மணி நேரமா புதுக்கோட்டைக்கு அன்ரிசர்வ் பஸ் ஒரு பஸ் கூட வரவே இல்லை. இவ்வளவு பேர் நாங்க இங்க அவதிப்பட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியான எதனா ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது நல்லதுதான். பட் இது வரைக்கும் எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் பேசி பார்த்தாலும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும் இல்லை போலீஸாக இருக்கட்டும் யார்கிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்லியாச்சு. யாருமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஒன்லி ரிசர்வேஷன் மேல மட்டும் தான் எல்லாமே கண்ணா இருக்காங்க. 10:30 மணி வரைக்கும் ரிசர்வேஷன் மட்டும் தான் உங்களுக்கு எல்லாருமே போவாங்க அப்படின்றத ஒரு ஸ்டாஃப் எங்கிட்ட ஒத்துக்கிறாரு. ஆமா எனக்கு ரிசர்வேஷன் தான் முக்கியம் சொல்லிட்டு வீடியோ இருக்கு, அதுக்கான வீடியோ இருக்கு. ஆமா நான் ரிசர்வேஷன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு ஒருத்தர். அப்படி எப்படி சொல்ல முடியும் அவரு? அப்ப மத்தவங்க எல்லாம் பப்ளிக் கிடையாது, அவங்க மட்டும் தான் ரிசர்வேஷன் பக்கி போறவங்க மட்டும் தான் பப்ளிக்கா? 7 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது என்ன பண்றாங்கன்னா வர்ற பஸ் எல்லாமே அன்ரிசர்வ்டா தான் வருது. ஆனா இவங்க கவர்மெண்ட் ஸ்டாப் என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணி அந்த போர்டெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு ரிசர்வ்னு சொல்லி ஒட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட 7 மணில இருந்து வெயிட் பண்றோம். புதுக்கோட்டைக்கு அன்ரிசர்வ் பஸ் ஒரு பஸ் கூட இது வரைக்கும் வரவே இல்லை. அப்போ மக்கள் எப்படிதான் போறது? திருச்சி எல்லாமே ரிசர்வ் பஸ் தான் 10:30 மணி வரையும் வரும்னு சொல்றாங்க, அதிகாரிகள் சொல்றாங்க. 10:00 மணி வரை ரிசர்வ் பஸ் வந்தா அன்ரிசர்வ் மக்கள் எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்களே எப்படிதான் எப்போ ஊருக்கு போய் சேர்றது? சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் போன்ற ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறியதை நம்பி வந்த பொதுமக்கள் போதிய பேருந்துகள் இல்லாததால் பல மணி நேரம் காத்திருந்து அவதியடைந்தனர். போக்குவரத்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர். முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததால் முன்பதிவு செய்யாத பயணிகள் வாக்குவாதம் செய்தனர். பேருந்துகள் ஏற்பாடு செய்துள்ளதாக அறிவித்து திமுக அரசின் போக்குவரத்து துறை அலைக்கழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக பயணிகள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணங்கள் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரம் செல்ல 1000 ரூபாய் என்று இருந்த பேருந்து கட்டணம் தற்போது சுமார் 3000 வரை வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோல் அருப்புக்கோட்டை, கன்னியாகுமரி, தேனி ஆகிய பகுதிகளுக்கும் செல்ல கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற பண்டிகை நாட்களில் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதை ஸ்டாலின் அரசு கண்காணித்து கட்டுப்படுத்தாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு 1000 ரூபா டிக்கெட் இருக்கும். பொங்கல் இதுன்னு சொல்லிட்டு 2500 ரூபா 3000 ரூபா சொல்றாங்க டிக்கெட்டு. இந்த 1000 ரூபாய் நாங்களாம் கடன் வாங்கி இங்கே ஊர்ல இருந்து வேலை பார்க்கும்போது கடன் வாங்கி போற மாதிரி இருக்கு. 3500 ரூபாய் இப்பெல்லாம் வச்சா பொங்கலுக்கு ஊர்ல போய் நாங்கள் செலிப்ரேட் பண்றதா இல்லை இந்த 3000 கொண்டு போய் கடன் கட்டிட்டு நாங்கள் என்ன பண்றது? கொஞ்சம் மக்கள் எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பேர் இங்கே டிக்கெட் வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஊருக்கு கூட போக முடியாமல் என் ரூம்லேயே ரொம்ப பேர் இருக்காங்க.